பீகாரின் அடுத்த முதலமைச்சர் யார்? ஜேடியுவை விட பாஜக அதிக இடங்கள் வென்றதால் நீடிக்கும் இழுபறி. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் படுதோல்வி அடைந்ததன் எதிரொலி. டெல்லியில் காங்கிரஸ் மேலிடம் முக்கிய ஆலோசனை. தமிழகத்தில் நடக்கும் ஷோ ஆஃப் ஆட்சியால் தொழில் முதலீடுகள் எப்படி வரும் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. வேலை கிடைக்கும் என நம்பிய தமிழக இளைஞர்களை திமுக அரசு ஏமாற்றிவிட்டதாக விமர்சனம். தமிழ்நாட்டில் வருகிற 19ஆம் தேதி வரை கனமழை பெய்யும். மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். மருத்துவக் கல்லூரி முறைகேடு குறித்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு. சிபிஐ விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என மனு தாக்கல். தேர்தல் ஆணையம் நடத்தும் கூட்டங்களில் தாவேக்கவிற்கும் அழைப்பு விடுக்க கோரி விஜய் கடிதம். முறையாக பதிவு பெற்ற கட்சி என்ற அடிப்படையில் அழைப்பு விடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். சென்னை மாநகராட்சியில் தூய்மைப் பணிகளை தனியாருக்கு கொடுப்பதை எதிர்த்து போராட்டம் நடத்த அனுமதி கோரிய வழக்கு. காலவரையற்ற போராட்டம் நடத்த நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். தூய்மைப் பணியாளர்களின் அனைத்து கோரிக்கைகளும் படிப்படியாக நிறைவேற்றப்படும். 200 வார்டுகளிலும் தூய்மைப் பணியாளர்களுக்கு ஓய்வறைகள் கட்டப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. சென்னை திருமங்கலத்தில் பாஜக பிரமுகரை வெட்டிவிட்டு தப்பியோடிய திமுக பிரமுகர் கைது. அரசு நிலத்தை அபகரித்தது குறித்து போலீசில் புகார் அளித்ததால் திமுக பிரமுகர் ஆத்திரம். முல்லை பெரியாறு, காவிரி, மேகதாது போன்ற விவகாரங்களில் மௌனம் காப்பது ஏன்? முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் கேள்வி. தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய 1700 கோடி ரூபாய் முதலீடு ஆந்திராவிற்கு சென்றுவிட்டதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா ஆகியோர் ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பதாகவும் விமர்சனம். பீகார் தேர்தல் முடிவு தமிழ்நாட்டில் எதிரொலிக்காது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. 2026 தேர்தலில் ஆளுங்கட்சி கூட்டணிக்கும் தாவேகா கூட்டணிக்கும் இடையேதான் போட்டி என்றும் திட்டவட்டம். பாமக நிறுவனர் ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்தில் வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை. அன்புமணி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை நாடுவது தொடர்பாக ஆலோசித்ததாக தகவல். கரூரில் எஸ்ஐஆருக்கு எதிராக நாளை நடைபெறும் தாவேகா ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி. 6 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியது காவல்துறை. கதாநாயகனுக்கு பிடித்த கதையை எடுப்பதுதான் ஆரோக்கியமானது. ரஜினியின் 173வது படத்திலிருந்து இயக்குநர் சுந்தர் சி விலகிய நிலையில் கமல்ஹாசன் விளக்கம்.
சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே நரசிங்கபுரம் நகராட்சியில் கழிவுநீர் கால்வாய் தூர்வாரும் பணி. குமுதம் தொலைக்காட்சியில் செய்தி வெளியான நிலையில் நகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை. IPL 2026 சீசனுக்காக ராஜஸ்தான் அணியிடமிருந்து சஞ்சு சாம்சனை வாங்கியது சென்னை அணி. ஜடேஜா மற்றும் ஷியாம் கரனை விடுவித்ததாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு.